கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. சரியான பாதையை தெரிந்தெடு. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். லூக்கா 19:4. யாதொரு நோக்கமும் குறிக்கோளும் இன்றி அநேகர் தங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுகிறார்கள். ஆனால் சகையோவோ கர்த்தராகிய இயேசு நடக்கவிருந்த அதே வழியிலேயே அவருக்கு முன்பாக ஓடினான். அன்பான தேவ பிள்ளையே, நீ இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு தெரிந்து கொள்ளும் அந்த பாதையிலேயே நீ ஓடுகிறாயா? கர்த்தராகிய இயேசு மகா பரிசுத்தத்திற்கு செல்லும் வழியை, அதாவது சீயோனுக்கும் புதிய எருசலேமுக்கும் செல்லும் வழியையே தெரிந்தெடுத்திருக்கிறார். அதையே நீயும் தெரிந்து கொள்வாயாக. அது மாத்திரமே அவரை சந்திக்கவும் அவரை முகமுகமாக தரிசிக்கவும் உனக்கு உதவி செய்யும். தாம் தெரிந்து கொள்ளும் வழியை உனக்கு காண்பிக்க கர்த்தர் ஆவலாயிருக்கிறார். நீ உன் பாதையில் நின்று சரியான வழி எதுவென்று பார்த்து விசாரித்து கேட்டால், வழி இதுவே, இதிலே நட என்று உனக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உன் காதுகள் கேட்கும். எரேமியா 6:16. ஏசாயா 30:21. எனவே நீ பெரும்பாதையான வழியின் மேல் உன் இருதயத்தை வைப்பாயாக. எரேமியா 31:21. அதற்கு நேராக உன் முகத்தை திருப்புவாயாக. எரேமியா 50:5. நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சங்கீதம் 119:32 என்று கூறிய சங்கீதக்காரனை போல கர்த்தருடைய வழியில் நடக்க உனக்கு இருக்கும் ஆவலை நீ அவருக்கு காண்பிப்பாயாக. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். சகேயு என்னும் வார்த்தைக்கு வெண்மை அல்லது தூய்மை என்பதன் பொருள். எனவே அன்பான வாசகரே, நீர் பரிசுத்தத்தை வாஞ்சிக்காவிட்டால் அவருடைய பாதையில் உம்மால் செல்ல முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. ஆமென்.